வணக்க மக்களே, சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. விதை விதைச்ச உடனே பழம் சாப்பிட முடியுமா? சிவாஜி ஸ்டைலில் விஜய்க்கு பதில் சொன்ன இபிஎஸ். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் அதிமுக கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம். இந்த தரப்பில் திரைமறைவு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் விஜய் அதிக இடங்களை கேட்டதால் கூட்டணி சாத்தியமில்லையாகவும் என்று தமிழக அரசியல் அரங்கில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேசப்பட்டு வந்ததாம். அதாவது அதிமுக தாவேகா கூட்டணி யூகம் என்னவென்றால் அதன் பின்னரே எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறதாம். இதற்கு வலு சேர்க்கும் வகையில்தான் விஜயும் திமுகவை எதிர்த்தது போல அதிமுகவை எதிர்த்தது இல்லை, திமுகவை விஜய் எதிர்த்தது போல அதிமுக விஜய் எதிர்ப்பதும் இல்லையாம். தேர்தல் நெருக்கத்தில் கூட தொகுதி உடன்பாடு ஏற்பட்டால் பாஜகவை கலற்றிவிட்டு அதிமுகவுடன் விஜய் செல்லும் என்ற யூகங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய மாநாட்டு உரையில் மறுப்புகளையும் தெரிவித்து வந்தாராம். அதாவது அதிமுக குறித்து அவர் பேசும்பொழுது கூட தாவேகாவுக்கு மக்கள் சக்தி இருக்கும் பொழுது அடிமை கூட்டணியில் நாங்கள் ஏன் சேர வேண்டும் என்று அவசியம் என்ன? ஒரு பக்கம் RSSிடம் அடி பணிந்து கிடப்பது, மறுபக்கம் மதச்சார்பற்ற கூட்டணி என மக்களை ஏமாற்றும் கூட்டணியாக தாவேகா இருக்காது என விஜய் அவர்கள் விமர்சித்துள்ளாராம். அதோடு மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் என்ன செய்வதென்று தெரியாமலே திகைத்து வருவதாகவும் அவர் தனது பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். திமுகவை நேரடியாக விமர்சிக்காமல் இருந்த வந்த விஜய் அவர்கள் தொடங்கியுள்ளதால் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக எதிர்வினையும் ஆற்றத் தொடங்கியுள்ளாராம். விவரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுதும் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றனர். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கிறேன். இது தெரியாமல் ஒரு கட்சிக்கு அவர் எப்படி தலைவராக இருக்க முடியும் என்று எடப்பாடி அவர்கள் விஜய் மீது குற்றம் சாட்டியுள்ளாராம். மட்டுமின்றி ஆகவே இன்றைய நாட்டில் என்னென்ன நடக்கிறது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை எல்லாம் தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள். அண்ணா திமுக அப்படி இல்லை. நம்முடைய தலைவர்களை தோற்றுவித்த கட்சி. ஏழைகள், ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் ஏற்றப்பட்ட கட்சிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர் கூறியுள்ளாராம். மரம் எடுத்தவுடனே பழம் தருவதில்லை, முதலிலே செடி நடுவோம், அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். மட்டுமின்றி அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகிய பிறகுதான் அந்த மரம் பூ காயும் கனி கொடுக்குமா. அப்படித்தான் ஒரு இயக்கமும் எடுத்தவுடனே எந்த ஒரு இயக்கமும் வந்து மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது என்று விஜய் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றமொன்றை சாட்டியுள்ளாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.